ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 70 ஆண்டுகளாக கண்டறியப்படாமல் இருந்த மர்மமான மூலக்கூறை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆராய்ச்சியாளர்கள் முதன்முறையாக டெட்ராக்சைடுகளை நேரடியாக கண்காணித்து அவை சாதாரண காற்றுச்சூழல்களில் காணப்படுவதையும் வளிமண்டல வேதியியல், எரிதல் மற்றும் மருத்துவம் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிப்பதையும் நிரூபித்துள்ளார்கள். காற்று மாசுபாடு முதல் மனித உயிரியல் வரை அனைத்திலுமே ஆக்சிஜனேற்றம் செயல்படும் விதத்திற்கு மையமானது என நீண்ட காலமாக கருதப்பட்டு வந்த மிக குறுகிய ஆயுள் கொண்ட ஒரு மூலக்கூறை விஞ்ஞானிகள் முதல் முறையாக நேரடியாக கண்டறிந்துள்ளார்கள். ஸ்வீடனில் உள்ள KDH ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் கலிஃபோர்னியாவில் உள்ள கைனடிக் கெமிஸ்ட்ரி ரிசர்ச் ஆகியவற்றை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கூட்டு முயற்சியால் இந்த கண்டுபிடிப்பானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 70 ஆண்டுகளுக்கு முன்பு முதலில் முன்மொழியப்பட்ட ஆனால் இதுவரை நேரடியாக காணப்படாத ஒரு வகை மூலக்கூறுகளான ஆக்சிஜன் செறிந்த டெட்ராக்சைடுகளை அவர்கள் வெற்றிகரமாக கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த சேர்மமானது ஆக்சிஜனேற்ற வேதியியல் ஹிக்ஸ் போசானுக்கு இணையானது என்கிறார்கள். KDH ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியினுடைய இயற்பியல் வேதியியல் பேராசிரியரான பார்பரா நோஷியர் பல தசாப்தங்களாக இதனுடைய இரும்பு அனுமானிக்கப்பட்டு வந்தது, ஆனால் இதுவரை யாரும் இதை கண்டது இல்லை என்று கூறுகிறார். பல தசாப்தங்களாக பழமையான கோட்பாடானது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் ரசல்ஸ் பொறிமுறை 2 நிலையற்ற கரிம மூலக்கூறுகள் சுருக்கமாக இணையும் ஒரு வினையான ரசல்ஸ் வினையினுடைய ஒரு பகுதியாக விஞ்ஞானிகள் 1950 முதலில் டெட்ராக்சைடுகளை முன்மொழிந்தார்கள். இந்த இடைவினை 4 ஆக்சிஜன் அணுக்கள் ஒன்றாக பிணைக்கப்பட்ட ஒரு மூலக்கூறை உருவாக்குகிறது என்றும் கூறினார்கள். ஆனால் அது ஒரு நொடியில் ஒரு சிறு பகுதிக்கு மட்டுமே நீடிக்கிறது என்றும் கூறினார்கள். டெட்ராக்சைடுகள் குறுகிய ஆயுட்காலம் கொண்டவை என்ற போதிலும் எரிதலை தூண்டும், காற்றினுடைய தரத்தை பாதிக்கக்கூடிய மற்றும் உயிரினங்களுக்குள் தொடர்ச்சியாக நிகழக்கூடிய ஆக்சிஜனேற்ற வினைகளில் இவை ஒரு மைய பங்கை வகிப்பதாக நம்பப்படுகிறது. இந்த வினைகள் வளிமண்டலத்தில் உள்ள மாசுபடுத்திகளை சிதைக்க உதவுகின்றன என்றும், ஆனால் அவை புகை மூட்டத்திற்கு காரணமான சேர்மங்கள் மற்றும் காற்றில் மிதக்கக்கூடிய மிகச்சிறிய துகள்கள் உள்ளிட்ட தீங்கு விளைவிக்கக்கூடிய துணை புரியக்கூடிய விளை பொருட்களை உருவாக்கக்கூடும் என்றும் கண்டறியப்பட்டது. இதுவரை இந்த மூலக்கூறுகளில் சான்றுகள் மறைமுகமானவையாகவே, முரண்பாடானவையாகவோ அல்லது மிகவும் குளிரான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வக சூழல்களில் நடத்தப்பட்ட சோதனைகளின் அடிப்படையாக கொண்டவையாகவோ இருந்தன. ஆராய்ச்சியாளர்கள் மிகவும் நிலையற்ற மூலக்கூறுகளை பிரிக்காமல் கண்டறியப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு மேம்பட்ட நிறமாலையியல் முறையை பயன்படுத்தி அவற்றினுடைய இருப்பை உறுதிப்படுத்தினார்கள். காற்றினுடைய நிலைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய திருப்புமுனை கண்டறியக்கூடிய முறையானது எதிர்பாராத விதமாக முந்தைய சோதனைகளுடைய நிலைமைகளுடைய முடிவுகளுக்கு மாறாக டெட்ராக்சைடுகள் காற்றில் ஒப்பீட்டளவில் நிலையானவை என்பதை அந்த குழுவானது கண்டறிந்தது. இது மட்டுமல்லாமல் முந்தைய சோதனைகளில் பயன்படுத்தப்பட்ட அதீத குளிர் நிலைமைகளில் தேவையின்றி டெட்ராக்சைடுகள் அறை வெப்பநிலையில் காற்றில் நிலைத்திருக்க முடியும் என்பதை இந்த ஆய்வு உறுதிப்படுத்துகிறது என்று நோசியர் கூறுகிறார். வளிமண்டலம் மாசுபாடு மற்றும் வேதிவினைகளுக்கான தாக்கங்களானது வெளிப்புற சூழல்களிலும் உயிரினங்களுடைய டெட்ராக்சைடுகள் கண்டறியப்படுவது அவை முன்னர் அறியப்படாத வினைப்பாதைகளுடைய பங்கேற்று மேலும் ஆய்வு தேவைப்படும் புதிய ஆக்சிஜனேற்ற விளைபொருட்களை உருவாக்கக்கூடும் என்பதை உணர்த்துகிறது. இது மட்டுமல்லாமல் இது வண்ணப்பூச்சு கரைப்பான்கள் அல்லது புகை போன்ற மாசுபடுத்திகள் வளிமண்டலத்திலுடைய எவ்வளவு காலம் நிலைத்திருக்கும் என்பதையும், காற்றில் பரவக்கூடிய பிற சேர்மங்கள் மற்றும் ஏரோசல் துகள்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதையும் பாதிக்கக்கூடும். 0.2 முதல் 200 மில்லி வினாடிகள் வரையிலான அவற்றினுடைய ஆயுட்காலத்தை அளவிடுவது இந்த வினைகளுடைய வேகத்தையும் அவை உருவாக்கக்கூடிய விளைபொருட்களுடைய வகைகளையும் விஞ்ஞானிகள் நன்கு புரிந்து கொள்ள உதவுகிறது என்று நோசியர் மேலும் கூறுகிறார். ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் புற்றுநோய் சிகிச்சைகள் குறித்த ஆய்வுகள் உட்பட மருத்துவ ஆராய்ச்சிக்கும் இந்த கண்டுபிடிப்பு முக்கிய தாக்கங்களை கொண்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. ஏனெனில் புதிய சிகிச்சை உத்திகளில் ரசல்ஸ் பொறிமுறை ஏற்கனவே ஆராயப்பட்டு வருகிறது என்று இவர் கூறுகிறார். ஆதாரமான வாயுநிலை ரேடிக்கல் வினைகளில் கண்டறியப்பட்ட
கடினமான டெட்ராக்சர்களை கவனிப்பது ரசல்ஸ் வழிமுறைகளை ஆதரிக்கின்றது. பார்பரா நோசியர் மற்றும் ரோசர் பெர்ட்ரிக் 13 மார்ச் 2026 சயின்ஸ் அட்வான்ஸ்ன்ற இதில் இந்த ஆராய்ச்சிக்கு ஐரோப்பிய ஆராய்ச்சி மன்றத்தினுடைய மானியம் மூலம் நிதியுதவி அளிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.